வணக்கம். இன்னைக்கு நாம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஆனா செயல்படுத்துறதுல பலரும் தடுமாறுகிற ஒரு விஷயத்தை பத்தி ரொம்ப ஆழமா பேச போறோம். நீண்ட கால முதலீடு. செல்வத்தை உருவாக்குறதுக்கு இதுதான் மிக சக்தி வாய்ந்த வழின்னு எல்லோரும் சொல்றாங்க. ஆனா சந்தை கொஞ்சம் சரியா ஆரம்பிச்சதும் நம்ம கைகள்லயே அந்த செல் பட்டனை தேடுது. இந்த ஒரு உள்நுணர்வு போராட்டத்தை எப்படி ஜெயிக்கிறது, பொறுமைங்கிறது நிஜமாவே எப்படிப்பட்ட பலனை கொடுக்கும்னு விரிவா அலச போறோம். இந்த உரையாடல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களை ஆதரியுங்க. நிச்சயமா. இதுல மைய புள்ளி ஒன்னே ஒண்ணுதான். சந்தையை நேரம் கணக்கிட்டு கணிப்பதை விட, அதாவது டைமிங் த மார்க்கெட்டை விட, சந்தையில் எவ்வளவு காலம் இருக்கிறோம், அதாவது டைம் இந்த மார்க்கெட் தான் ரொம்ப முக்கியம். இது கேட்கறதுக்கு ஒரு தத்துவம் மாதிரி ரொம்ப சுலபமா இருக்கும். ஆனா நிஜத்துல உங்க முதலீடு ஒரு 30-40% சரிவை சந்திக்கும் போது இந்த தத்துவத்தை புடிச்சுக்கிட்டு அமைதியா இருக்கிறது, அதுதான் உண்மையான சவால். இன்னைக்கு இந்த கொள்கை ஏன் கணித ரீதியாகவும் அப்புறம் உளவியல் ரீதியாகவும் வேலை செய்யுதுன்னு சில நிஜ உலக உதாரணங்களோட சேர்த்து பார்க்கலாம். சரி, ஆரம்பிக்கலாம். எல்லாரும் பேசுற அந்த காம்பவுண்டிங், அதுல இருந்து தொடங்குவோம். எல்லாருக்கும் அந்த பனி உருண்டை உதாரணம் தெரியும். மலையோட உச்சியிலிருந்து ஒரு சின்ன பனி உருண்டைய உருட்டி விட்டா அது கீழே வரும்போது பெருசா, ரொம்ப பெருசா ஆகிட்டே போகும். ஆனா இதுல பலரும் கவனிக்க தவற ஒரு விஷயம் இருக்கு. அந்த பனி உருண்டை அதோட பயணத்தோட கடைசி 10% தூரத்துல தான் அதோட மொத்த எடையில கிட்டத்தட்ட 90% சேர்க்குது. அதுபோலதான முதலீடும். மிகச் சரியா சொன்னீங்க. அதுதான் காம்பவுண்டிங்கோட ஆச்சரியமான ஒரு அம்சம். முதல் ஒரு 5-10 வருஷத்துல அதோட வளர்ச்சி ஒரு நேர்கோட்ல போற மாதிரி தான் தோணும். பெரிய வித்தியாசம் தெரியாது. ஆனா ஒரு 15வது இல்ல 20வது வருஷத்துல அதோட வளர்ச்சி அதிவேகமா, அதாவது எக்ஸ்போனென்ஷியலா மாறும். உங்க முதலீடு 1 லட்சத்திலிருந்து 2 லட்சமா மாற ஒரு 5 வருஷம் ஆகலாம். ஆனா அதே முதலீடு 50 லட்சத்திலிருந்து 51 லட்சமா மாற சில மாசங்கள் கூட பிடிக்காது. அந்த growth curveஓட செங்குத்தான பகுதியை அடைய நீங்க விளையாட்டுக்குள்ள ரொம்ப நாள் இருக்கணும். குறுகிய கால முதலீட்டாளர்கள் என்ன பண்றாங்கன்னா, அந்த வளைவு செங்குத்தாக மாறுறதுக்கு முன்னாடியே வெளியேறிடுறாங்க. அவங்க விதைய நட்டு அது மரமா வளர்ந்து பழம் கொடுக்கறதுக்கு முன்னாடியே செடிய பிடுங்குற மாதிரி. கரெக்ட், அதேதான். ஓகே, இந்த கணிதம் புரியுது. ஆனா நடைமுறை சிக்கலே நம்ம உணர்ச்சிகள் தானே. சந்தை எப்பவுமே ஒரே திசையில போறதில்ல. திடீர்னு ஒரு நாள் உங்க போர்ட்ஃபோலியோ ஒரு 15% சரிஞ்சிருக்கிறத பாக்குறீங்க. செய்திகள் எல்லாம் பொருளாதார மந்தநிலை வரப்போகுதுன்னு சொல்றாங்க. அந்த நேரத்துல பரவாயில்ல, இது நீண்ட கால பயணம்னு மனசை அமைதியா வச்சுக்கிறது எப்படி? இந்த பேனிக் செல்லிங்க தவிர்க்க ஏதாவது வழி இருக்கா? இதுதான் $1 மில்லியன் கேள்வி. இதுக்கு பதில் நம்ம வரலாற்றை பார்க்கறது தான். கடந்த 100 வருஷ சந்தை வரலாற்றை எடுத்து பாருங்களேன். 2 உலகப் போர்கள், எண்ணெய் சிக்கல்கள், .com குமிழி வெடிப்பு, 2008 நிதி நெருக்கடி, கோவிட் பெருந்தொற்று, இப்படி எத்தனையோ பேரழிவுகளை சந்திச்சிருக்கு. ஒவ்வொரு முறையும் சந்தை 30-40 ஏன் 50% மேல கூட சரிஞ்சிருக்கு. ஆனா ஒவ்வொரு சரிவுக்கும் பிறகும் என்ன நடந்தது? அது மீண்டு வந்திருக்கு. முந்தைய உச்சத்தை விட புது உச்சத்தை தொட்டிருக்கு. ஏன்னா மனிதகுலத்தோட வளர்ச்சி நிக்கல. புதுமைகளும் தொழில்நுட்பமும் நுகர்வும் வளர்ந்துகிட்டே தான் இருக்கு. இந்த சரிவுகள் பயணத்தோட ஒரு பகுதி, முடிவுல்ல. இத புரிஞ்சுக்கிட்டா அந்த பயம் கொஞ்சம் கொஞ்சமா குறையும். சரி, நீங்க சொல்றது ஒரு பெரிய கண்ணோட்டத்துல சரி. ஆனா என் தனிப்பட்ட பணத்தை பார்க்கும்போது அந்த பெரிய கண்ணோட்டம் மறந்து போயிடுது. சந்தை உச்சத்துல இருக்கும்போது ஐயோ இந்த வாய்ப்பை நான் தவற விட்டுடுவனோன்ற பயத்துல உச்ச விலையில வாங்குறது, அதாவது ஃபோமோ பையிங்கும் ஒரு பெரிய பிரச்சனை தானே. ஆம், பயமும் பேராசையும் தான் ஒரு முதலீட்டாளரோட 2 பெரிய எதிரிகள். ஃபோமோ பைங்கிறது வேகமா போற ரயில்ல கடைசி நேரத்துல ஓடி ஏறுற மாதிரி. நீங்க ஏறினதும் ரயில் நின்னுடலாம். கரெக்ட். நீண்டகால முதலீட்டாளர்கள் இந்த 2 உணர்ச்சிகளையும் கட்டுப்படுத்துறாங்க. எப்படின்னா, அவங்க ஒரு குறிப்பிட்ட பங்கோட தினசரி விலைய பார்க்கறதில்ல. மாறாக அந்த நிறுவனத்தோட அடிப்படை வணிகத்தை பார்க்கறாங்க. அந்த நிறுவனம் நல்ல லாபம் ஈட்டுதா, அதோட கடன் குறைவா இருக்கா, அதோட துறையில அது ஒரு தலைவரா இருக்கா? இந்த கேள்விகளுக்கு பதில் ஆம்னா சந்தையோட தினசரி ஏற்ற இறக்கங்கள் அவங்கள பெருசா பாதிக்காது. அதோட இந்த உணர்ச்சி வசப்பட்ட முடிவுகளால வர்ற நடைமுறை செலவுகளும் இருக்கு. அடிக்கடி பங்குகளை வாங்கி வித்தா ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்கும் புரோக்கரேஜ், டாக்ஸஸ்னு பணம் போய்கிட்டே இருக்கும். இது நம்ம வருமானத்துல ஒரு பெரிய ஓட்டையை ஏற்படுத்திடும் இல்லையா? நிச்சயமா. அது ஒரு வாளியில் இருக்கிற சின்ன சின்ன துளைகளா கற்பனை பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு துளையும் சின்னதா தெரியலாம். ஆனா காலப்போக்குல அந்த சின்ன துளைகள் வழியா வாளியில இருக்கிற மொத்த தண்ணியும் வெளியேறிடும். நீண்டகால முதலீட்டுல நீங்க வாங்குறதோட சரி, பல வருஷங்களுக்கு விற்க போறதில்ல. அதனால இந்த தேவையற்ற செலவுகள் கணிசமா குறையுது. நம்ம பணம் நமக்காக வேலை செய்யுமே தவிர தரகர்களுக்காக இல்ல. ஆமா, இதுவும் காம்பவுண்டிங்க்கு மறைமுகமா உதவுற ஒரு முக்கியமான காரணி. ஓகே, இதுவரைக்கும் நம்ம கொள்கைகளை பத்தி பேசிட்டோம். இப்போதான் விஷயம் சுவாரஸ்யமா போகுது. நிஜத்துல இது எப்படி வேலை செஞ்சிருக்குன்னு பாப்போம். சில நிறுவனங்கள் நம்பவே முடியாத வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. ஆனா அந்த பயணத்தோட இடையில பயங்கரமான சரிவுகளையும் சந்திச்சிருக்கு. ஆமா, பஜாஜ் ஃபைனான்ஸ் நிறுவனத்தை ஒரு சிறந்த உதாரணமா எடுத்துக்கலாம்.
2008-9 காலகட்டத்துல உலக பொருளாதாரமே நிலைகுலைஞ்சப்போ இந்த நிறுவனத்தோட பங்கு மதிப்பு சுமார் 80% சரிஞ்சது. 80% சரிவா? அப்படின்னா 10 லட்சம் ரூபாய் முதலீடே வெறும் 2 லட்சம் ரூபாயா மாறியிருக்கும். இது வெறும் நம்பர் இல்ல, இது ஒருத்தரோட சேமிப்பு. அந்த நேரத்துல இந்த கம்பெனி திவாலாக போகுது, கதை முடிஞ்சதுன்னு தானே எல்லோரும் நினைச்சிருப்பாங்க. அந்த சரிவு தற்காலிகம்னு எப்படி ஒருத்தரால நம்ப முடியும்? மிக முக்கியமான கேள்வி. அதுதான் ஒரு சாதாரண முதலீட்டாளருக்கும் ஒரு பொறுமையான முதலீட்டாளருக்கும் உள்ள வித்தியாசம். அந்த நேரத்துல செய்திகள், ஆய்வாளர்கள்னு எல்லோருமே அந்த துறைக்கு எதிராக தான் பேசியிருப்பாங்க. ஆனா அந்த நிறுவனத்தோட அடிப்படை பிசினஸ் மாடலை ஆழமா புரிஞ்சுகிட்ட ஒருத்தருக்கு தெரியும், இந்தியாவின் நுகர்வோர் கடன் சந்தை மிகப்பெரியது, பஜாஜ் ஃபைனான்ஸ் அதை மிகத் திறமையா கையாளுதுன்னு. அந்த நம்பிக்கையோட அடிப்படையில அந்த சரிவை ஒரு வாங்கும் வாய்ப்பா பார்த்தவங்களும் இருந்தாங்க. அதோட விளைவு என்னாச்சு? அந்த சரிவை பொறுத்துக்கிட்டு காத்திருந்தவங்களுக்கு அடுத்த 15 வருஷத்துல அந்த பங்கு 1,00,000% 1,00,000%க்கும் அதிகமான வருமானத்தை கொடுத்திருக்கு. அந்த 80% சரிவு தான் பொறுமை இல்லாதவங்கள வடிகட்டிட்டு உண்மையான நம்பிக்கை உள்ள முதலீட்டாளர்களுக்கு வெகுமதி அளிச்ச ஒரு சோதனை. அப்படியென்றால் இந்த மாதிரியான வளர்ச்சி ஒரு தனிப்பட்ட உதாரணம் இல்லையா? இது மத்த நிறுவனங்கள்லயும் நடந்திருக்கா? பல நிறுவனங்கள்ல நடந்திருக்கு. டைட்டன் கம்பெனி எடுத்துக்கோங்க. பலமுறை 30-40% பெரிய சரிவுகளை, அதாவது டிராடவுன்ஸை சந்திச்சிருக்கு. ஆனா நீண்டகால பார்வையில சுமார் 20 வருஷத்துல 100 மடங்குக்கு மேல வளர்ந்திருக்கு. இன்னைக்கு டெக்னாலஜி உலகின் ராஜாவாக பார்க்கிற என்விடியா கூடவா? ஆமா, என்விடியா கூட அதோட பயணத்துல பலமுறை 50-70% வரை சரிவுகளை சந்திச்சிருக்கு. ஒவ்வொரு முறையும் இதோட போட்டி அதிகமாயிடுச்சு, இது முடிஞ்சிடுச்சுன்னு கதைகள் வரும். ஆனா அதோட கண்டுபிடிப்புகள் மேல நம்பிக்கை வச்சவங்க வரலாற்றோட மிகப்பெரிய செல்வ உருவாக்க கதைகள்ல உன்னோட பகுதியா இருந்தாங்க. இதுல இருந்து நம்ம கத்துக்க வேண்டியது என்னன்னா, அதிக வருமானம் வேணும்னா அதிக ஏற்ற இறக்கங்களை தாங்கிக்கிற மனப்பக்குவம் வேணும். வாலட்டாலிட்டிங்கிறது நீங்க அதிக வருமானத்துக்கு செலுத்துற விலை. ரொம்ப சமீபத்திய உதாரணம் ஏதாவது இருக்கா? ஏன்னா 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது இப்ப பேசுறது சுலபம். மெட்டா பிளாட்ஃபார்ம்ஸ், அதாவது ஃபேஸ்புக்கோட தாய் நிறுவனத்தை பாருங்க. 2022ல அதோட பங்கு 75% சரிஞ்சது. ஆமா, நானே அதை பார்த்தேன். எல்லோரும் மெட்டாவர்ஸ் திட்டத்தை ஒரு தோல்வின்னு சொன்னாங்க. கரெக்ட். எல்லோரும் என்ன சொன்னாங்க? மெட்டாவர்ஸ்ல பணத்தை கொட்டுறாங்க, டிக்டாக் அதோட பயனர்களை திருடிச்சு, அதோட கதை முடிஞ்சிடுச்சுன்னு தான் பேசினாங்க. ஆனா அந்த நிறுவனம் அதோட அடிப்படைகள்ல கவனம் செலுத்தி செலவுகளை குறைச்சு ஏஐ தொழில்நுட்பத்துல முதலீடு செஞ்சு மிக வலுவா மீண்டு வந்தது. ஆமா, ஒரு வருஷத்துக்குள்ள அதோட மதிப்பு மும்மடங்காச்சு. இதுல இருந்து என்ன புரியுது? ஒரு குவாலிட்டி அசெட், அதாவது ஒரு தரமான சொத்துங்கிறது தற்காலிக பின்னடைவுகள் இருந்து மீண்டு வர்ற திறனுடையது. அந்த தரத்தை அடையாளம் கண்டு சந்தையோட உணர்வுகளுக்கு எதிராக நிக்கிறது தான் உண்மையான முதலீட்டு திறன். இந்த கொள்கை பங்குகள்ல மட்டும் இல்ல, பிட்காயின் மாதிரி ரொம்ப மாறுபட்ட சொத்துக்கள்லயும் செயல்படுறதா பார்க்க முடியுது. அது ரொம்ப ஏற்ற இறக்கம் கொண்டதுன்னு பேர் பெற்றது. ஆமா, பிட்காயின்ல 80-90% சரிவுகள் சர்வசாதாரணம். அது ஒரு மிக அபாயகரமான சொத்து. ஆனா அதோட தொழில்நுட்பத்தின் மேல நம்பிக்கை வச்சு அந்த பயங்கரமான சரிவுகளை எல்லாம் பொறுத்துக்கிட்டவங்க அவங்க தான் 2024-25 காலகட்டத்துல மிகப்பெரிய லாபத்தை பார்த்தாங்க. ஆமா, சொத்து எதுவா இருந்தாலும் அதோட அடிப்படை மதிப்புல உங்களுக்கு நம்பிக்கை இருந்தா குறுகிய கால விலை மாற்றங்களை கண்டு அஞ்ச தேவையில்லைங்கிற கொள்கை இங்கேயும் பொருந்தது. சரி, இவ்ளோ பேசுனதுக்கு அப்புறம் இதிலிருந்து நாம எடுத்துக்க வேண்டிய மையச் செய்தி என்னவா இருக்கும்? எனக்கு தோன்றது என்னன்னா, உண்மையான முதலீட்டு திறன்கிறது அடுத்த மல்டிபேக்கர் பங்கு தேர்ந்தெடுக்கிறதுல இல்ல, மாறாக நல்ல பங்குகளை தேர்ந்தெடுத்துட்டு அப்புறம் நம்ம மனசை கட்டுப்படுத்துறதுல தான் இருக்கு. இது ஒரு உளவியல் விளையாட்டு இல்லையா? மிக சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க. சந்தையோட சுழற்சிகள் தற்காலிகமானவை, ஆனா தரமான சொத்துக்களோட வளர்ச்சி நிரந்தரமானது. இந்த ஒரு வரியா புரிஞ்சுக்கிட்டா போதும். ஒரு நல்ல நிறுவனம் ஒரு காலாண்டுல மோசமா செயல்படலாம், ஆனா 10 வருஷ கண்ணோட்டத்துல அது வளர்ச்சியை நோக்கி தான் பயணிக்கும். இந்த நம்பிக்கையும் தொலைநோக்கு பார்வையும் தான் நீண்ட கால முதலீட்டோட அடித்தளம். அப்படியானால் இறுதியில எல்லாமே நீங்க முன்னாடி குறிப்பிட்ட அந்த சூத்திரத்துல வந்து நிக்குது. ஆமா, இறுதியா எல்லாத்தையும் அந்த ஒரு சமன்பாட்டுல அடக்கிடலாம். கம்பவுண்டிங், அதாவது கூட்டு வளர்ச்சி, பிளஸ் டிசிப்ளின், அதாவது ஒழுக்கம், பிளஸ் டைம், அதாவது காலம். இது 3 சேர்ந்தா மேசிவ் வெல்த் கிரியேஷன், மாபெரும் செல்வம் உருவாக்கும். இதுல சுவாரஸ்யம் என்னன்னா, இந்த 3மே ஒண்ணுக்கொன்னு தொடர்புடையது. உங்ககிட்ட கூட்டு வளர்ச்சிக்கு சாத்தியமான ஒரு நல்ல சொத்து இருக்கலாம், ஆனா சந்தை சரியாம் போது அதை விக்கிற அளவுக்கு ஒழுக்கம் இல்லைன்னா பயனில்ல. உங்ககிட்ட ஒழுக்கமும் நல்ல சொத்தும் இருக்கலாம், ஆனா கூட்டு வளர்ச்சி அதோட மந்திரத்தை செய்ய தேவையான காலம் கொடுக்கலனா அதோட முழு பலனையும் அடைய முடியாது. இந்த விளையாட்டோட ரகசியமான ஆனா பலராலும் உதாசீனப்படுத்தப்படுற மூலப்பொருள் நேரம். அருமையான தொகுப்பு. செல்வத்தை உருவாக்குறதுங்கிறது ஒரு 100 மீட்டர் ஓட்டப்பந்தயம் இல்ல, அது ஒரு மாரத்தான்றத இன்னைக்கு கலந்துரையாடல் ரொம்ப தெளிவா காட்டுது. பொறுமை, ஒழுக்கம், அப்புறம் காலத்தின் மேல நம்பிக்கை வைக்கிறவங்களுக்கு தான் இங்க வெற்றி. இந்த வீடியோவை பார்த்ததற்கு நன்றி. இந்த தலைப்பை பத்திய உங்க எண்ணங்களை கமெண்ட் பகுதியில பகிர்ந்துக்கோங்க. நினைவில் கொள்ளுங்க,
இந்த கலந்துரையாடல் கல்வி நோக்கங்களுக்காக மட்டுமே. எந்த ஒரு நிதி முடிவையும் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நிதி ஆலோசகரோட கலந்து ஆலோசிக்கிறது அவசியம். இந்த உரையாடல்ல எங்களோட இணைந்திருந்ததற்கு நன்றி.